ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பையன் 2 நாளில் வரப்போகிறான். அதனால் முறுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ A1 பிராண்ட் அரிசி, பச்சரிசி மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நல்லா சல்லடையில் சலிச்சிக்கிட்டேன். இது ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த முறுக்கு செஞ்சிடலாம். ஒரு 1/2 கப் வந்து உளுந்தை மட்டும் முன்னாடியே நுணுக்கி வறுத்து நுணுக்கி சலிச்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டேன். பொட்டுக்கடல மாவு ஒரு 1/2 கப், அதையும் பச்சையாக மிக்சியில் அரைச்சி எல்லாத்தையுமே சலிச்சுக்கணும். சலிக்காமல் போட்டுட்டிங்கன்னா அரிசி மாவில் வந்து அரிசியோ இல்லை உளுந்து மாவில் வந்து உளுந்தோ சின்ன பீஸ் இருந்தால் வெடிக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகமும் 1/2 ஸ்பூன் எள்ளும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 100 கிராம் பட்டர், அதை வந்து அன்சால்டட் பட்டர் வாங்கி லைட்டாக மெல்ட் ஆனால் போதும். இது வந்து நல்லா கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக உருகிடுச்சுன்னா அதை ஆற வச்சு இதில் சேர்க்கணும். இந்த மாவில் வந்து ஆற வச்சு தான் சேர்க்கணும், சூடாக சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த பட்டரையும் வந்து உருக்கி ஆறினோன்னே அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்குங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஒரு 1/4 கிலோ வாங்கி பச்சரிசியை வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் நீங்கள் முறுக்கு செஞ்சிடலாம். இப்போ நான் 1/2 கிலோங்கிறதால எனக்கு 1 ஹவர் ஆச்சு. பாருங்கள், ஒரு 300 எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா எண்ணெயை வந்து நிறையா ஊற்றினா அப்புறம் அது வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஆகும். அது எனக்கு பிடிக்காது. அதனால் நான் அளவாக தான் ஊற்றி 3 முறுக்காக தான் நான் சுட்டு எடுப்பேன், டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு. இப்போ மாவை வந்து அச்சில் போட்டாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சாரணி இருக்கு இல்லையா, கரண்டி, அதில் தான் நான் முறுக்கை புழிஞ்சு எண்ணெயில் போடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் கையில் எண்ணெய் படாது, நம்ம கையில் எண்ணெய் தெறிக்காது. அதனால் பயப்படாமல் நம்ம வந்து தூரத்துலேருந்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். அதனால் நான் எப்போவுமே சாரணியில் தான் முறுக்கு புழிவேன். அது மாதிரி எண்ணெயும் கம்மியாக ஊற்றி தான் புழிவேன். 3 முறுக்காக தான் நான் செய்வேன். இது வந்து நிறைய பெரிய லெவலில் செய்கிறவங்களுக்கு சான்ஸ் இல்லை. அவங்க 1 லிட்டர் 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி தான் ஆகணும். ஆனால் நம்மளை மாதிரி கொஞ்சமாக செய்கிறவங்க வந்து கண்ணாப்பின்னான்னு 1 லிட்டர் எண்ணெயை ஊற்றி அதை போட்டு புழிஞ்சு அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 300 எண்ணெய் ஊற்றினீங்கனாலே போதும். 3 முறுக்காக 10 தடவை போட்டிங்கன்னா 30 முறுக்கு வந்துடும். அதனால் இந்த மாதிரியே செய்யுங்க, எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. நம்ம வந்து இப்போ ஒரு 100 எண்ணெய் குடிச்சிருந்ததுன்னா மீதி 200 எண்ணெய் தான் இருக்கும். அது ஒரு நாள்லேயே காலி பண்ணிடலாம். இல்லைன்னா அதை கீழே கூட நம்ம ஊற்றிடலாம். பாருங்கள், முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு தடவை நான் எப்படி வந்து அதை சாரணியில் புழிஞ்சிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். எண்ணெய் ஹீட் ஆனோன்னா இங்கே பாருங்கள், இதோ இந்த மாதிரி கரண்டியில் புழிஞ்சிட்டு அதை அப்படியே எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான். போட்டாச்சு. எண்ணெய் வந்து ஒரு நார்மல் ஹீட்டில் வச்சுங்க. அது வந்து எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் விட்டு முறுக்கு எடுக்க வேண்டியதுதான். இப்போயும் நான் 3 முறுக்கு தான் போடுறேன் பாருங்கள், செகண்ட் டைமும். முன்னாடி மாதிரி மாவெல்லாம் காய வச்சு அலசி அப்படிலாம் செய்கிற வேலையே இல்லை. ஈஸியாக சிம்பிளாக இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.